ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு ஜிகேக்கு யூஸ் ஆகும். தமிழ்நாட்டில் மொத்தமாக 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மில்கி வே கேலக்ஸியில் இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து 20,000 crores. இப்போது சக்ஸஸர் ப்ரெடெசஸர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து அதோட சக்ஸஸர். அதே நம்பர் கூட 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் அதோட ப்ரெடெசஸர். ஸோ அப்போது 999 + 1ன்னு நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து 1000. அப்போ 999 கூட நம்மளுக்கு 1 ஆட் பண்ணுறப்ப கிடைக்கிறது வந்து 1000. அதே மாதிரி மீதியும் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே கிரேட்டஸ்ட் நம்பரோட 1 ஆட் பண்ணுறப்ப அடுத்த இப்போ 1 டிஜிட் நம்பராக இருந்ததுன்னா நமக்கு அடுத்து ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும். இப்போது 9 கூட கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பரான 9 கூட 1 ஆட் பண்ணுறப்ப 10 கிடைக்கும். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பரான 999 கூட 1 ஆட் பண்ணுறப்ப ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட்டான 1000 நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இதுதான் பிளேஸ் வேல்யூ. இந்த சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிளேஸ் வேல்யூவில் ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் எடுத்துக்கணும். அந்த லாஸ்ட் டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ வந்து டென்ஸ், அதுக்கு அடுத்தது ஹண்ட்ரட்ஸ், அதுக்கு அடுத்தது தௌசண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது 10,000s, அதுக்கு அடுத்தது லேக்ஸ், அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து 10 lakhs, அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து 10 crores. அப்போது 10,000ல் 4 zeros ஃபாலோ பண்ணி ஒரு 1 வரும். அப்போது 10 crores வந்து 7 zeros ஃபாலோ பண்ணி ஒரு 1 வருது. பிளேஸ் வேல்யூ சார்ட் இந்தியன் மெத்தடில் வந்து நம்ம எப்படி பிளேசஸ் அசைன் பண்ணுறோங்கிறது. ஸோ லாஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா 1s, 10s, 100s, 1000s, 10,000s, lakhs, 10 lakhs, crores, 10 crores. ஸோ லாஸ்ட்லேருந்து நம்ம இப்படி தான் பிளேஸ் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்தியன் சிஸ்டமில் வந்து லாஸ்ட்டு 3 digits, அதுக்கப்புறமா ஒரு கமா, 2 digits, அப்புறம் ஒரு கமா, 2 digits, அப்புறம் ஒரு கமான்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பரை வந்து பிளேஸ் வேல்யூவில் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதுகிறப்ப லாஸ்ட் நம்பர்லேருந்து எடுத்திருக்காங்க. 1, 2, 4 ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து வேல்யூஸ் ஆட் பண்ணுறப்ப 421 ones வருது. அடுத்து 3 வேல்யூஸ் விட்டு அதுக்கு அடுத்த 2 வேல்யூஸ் 8, 6. 8 வந்து தௌசண்ட்ஸ்க்கும் 6 வந்து 10,000sக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 68,000. அதுக்கு அடுத்த 2 digit 4 and 9, 4 lakhsக்கும் 9 வந்து 10 lakhsக்கும் கொடுத்து 94 lakhs. நெக்ஸ்ட்டு 2 digits 5 வந்து க்ரோஸ்க்கும் 3 வந்து 10 crores கொடுத்து 35 crores. ஸோ அப்போ நம்ம சேர்த்து படிக்கிறப்ப 35 crore, 94 lakh, 68,421 நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது 3 digits ஃப்ரம் ரைட், மீதி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக 2 digitsஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிறது. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மெத்தடில் வந்து இந்தியன் மெத்தட் மாதிரி 3 அப்புறம் 2 2ன்னுலாம் இல்லை. லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாமே 3 கமாவாக தான் பிரிப்பாங்க. ஸோ 1s, 10s, 100s அதெல்லாம் ஒன்ஸ் பிளேஸ்க்கு போயிடும். 1000, 10,000, 100,000 இதெல்லாம் தௌசண்ட் பிளேஸ்க்கு போயிடும். அங்கே வந்து நம்ம லேக்ஸ்க்கு போயிட்டோம். இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். இங்கே வந்து மில்லியன், 10 million, 100 million இதெல்லாம் வந்து மில்லியன்ஸில் வந்துடும். பில்லியன், 10 billion, 100 billion இதெல்லாம் வந்து பில்லியன்ஸ்க்கு வந்துடும்.
இப்போது சன் அண்ட் எர்த்துக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் சொல்கிறப்ப 3 டிஜிட்டாக கமாஸாக செப்பரேட் பண்ணால் 92,900,000 வருது. 3 ஒன்ஸ், 3 தௌசண்ட்ஸ், 3 மில்லியன்ஸ். இங்கே வந்து நம்மளுக்கு 100 மில்லியன் வரைக்கும் வேல்யூஸ் வரல, 10 மில்லியன்ஸோடைய வேல்யூஸ் முடிஞ்சதுனால 92,900,000 வருது. இந்தியன் சிஸ்டத்தையும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றே நம்மளுக்கு நல்லா ஈஸியாக புரியறதுக்கு இருக்கும். ஸோ இந்தியன் சிஸ்டத்தில் வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டமும் அதே தான், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அதுவே இப்போது தௌசண்ட்ஸில் வந்து 1000, 10,000 அதோட இந்தியன் சிஸ்டம் முடியுது. ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வந்து 1000, 10,000, 100,000 3 இதாக எடுக்கிறாங்க. நம்ம வந்து 100,000 பதிலாக நம்ம இங்கே லேக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லேக்ஸ், 10 லேக்ஸ். இதில் பார்க்குறப்ப நம்மளுக்கு அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் மில்லியன்ஸ் ஆரம்பிச்சிருது. அப்போது 10 lakh இஸ் ஈக்குவல் டு 1 million. 10 lakh is equal to 1 million. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே இந்தியன் சிஸ்டத்தில் வந்து crore, 10 crore, 100 crore, 1000 crore இந்த மாதிரி ஆரம்பிச்சிருது. ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் மில்லியன்ஸில் அந்த டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் அதுவும் ஆட் ஆகி வருது. ஸோ 10 million, 100 million வருது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் பில்லியன் ஆரம்பிக்கிறப்ப இந்தியன் சிஸ்டத்தில் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது என்ன இருக்குதுன்னா 100 crore தான் இருக்குது. ஸோ 100 crore வர்றப்போ வந்து நம்ம இங்கே இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்மளுக்கு 1 billion கிடச்சிரும். இது பிளேஸ் வேல்யூ. இப்போது ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அது இப்போது இதில் 6,76,097 இருக்குது. த வேல்யூ ஆஃப் 0 அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அப்போது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அப்போது வேல்யூ ஆஃப் 0 வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. ஸோ அந்த நம்பர் எந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பிளேஸ் வேல்யூ யூஸ் ஆகும். ஸோ 1 lakhல எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து 1 lakhக்கான பிளேஸ் வேல்யூ 1000ஓட பிளேஸ் வேல்யூவும் எழுதி கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து 100,000 இருக்கும். ஸோ 1 lakhல வந்து மொத்தம் 100,000 இருக்குது. அதே மாதிரி 1 million. 1 millionல எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ பிளேஸ் வேல்யூ நம்ம போட்டு பார்க்குறப்ப 1 millionல வந்து 100,000 இருக்குது. ஸோ 1 millionக்கான பிளேஸ் வேல்யூ போட்டுட்டோம். அதே மாதிரி 1000க்கான பிளேஸ் வேல்யூ போடுறோம். இது மூணையுமே நம்ம கேன்சல் பண்ணுறோம். தௌசண்ட்ஸ் கேன்சல் ஆகுது, இந்த தௌசண்ட்ஸும் கேன்சல் ஆகுது. அப்போது நம்மளுக்கு மீதி இருக்கிறது வந்து 1000 இருக்குது. ஸோ எக்ஸசைஸில் பார்க்குறப்ப ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் அப்படின்னா நம்ம வந்து 6 zeros + 1 லெஃப்ட் சைடில் 1 ஆட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ வந்து ஆன்சர் ஸ்மாலஸ்ட்டு 7 digit நம்பர்னு பார்க்குறப்ப 601 போட்டோன்னா 7 digits வந்துடும். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர். லார்ஜஸ்ட் 8 digit நம்பர்னு வர்றப்ப 8 9s போட்டோம்னா லார்ஜஸ்ட் 8 digit நம்பர் நம்மளுக்கு கிடச்சிடும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 in 7,05,380. அப்போது 5,005 வந்து இருக்கிறது தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ அது வந்து 5,000. இப்போது இதுக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதணுன்னா 70 lakhs + 6 lakhs + 70,000 +
900s + 5ன்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சக்ஸஸர் ஆஃப் அ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ 1 digit நம்பர். இது வந்து ஃபால்ஸ், கரெக்டாக வராது. ஏன்னா 9ஓட சக்ஸஸராக நம்ம 1 ஆட் பண்ணுறப்ப 2 digit நம்பர் வரும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ப்ரெடிசஸர் ஆஃப் அ 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ 3 or 4 digit நம்பர். இதுவும் ஃபால்ஸ். ஏன்னா நம்மளுக்கு இப்போது வந்து 100ஓட ப்ரெடிசஸராக எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து 99 கிடைக்கும். அப்போது அது வந்து நம்மளுக்கு வந்து 2 digit நம்பராக வரும். ஸோ இதுவும் ஃபால்ஸ். இப்போது இந்த நம்பரை வந்து இந்தியன் சிஸ்டமில் எழுதணுன்னா நம்மளுக்கு வந்து 6,79,99,037 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரூ, கரெக்டாக தான் இருக்குது. 88,888ஓட ப்ளேஸ் வேல்யூ எழுதுகிறப்ப 8 × 10,000 × 8 × 100 × 8 × 10 × 8 × 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 × 1000 இந்த வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதுவும் ஃபால்ஸ். இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான். நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். Successor of 10 million is, ஸோ 10 millionsனால் 6 zeros வரும். ஸோ அதில் வந்து மில்லியன்னா 6 zeros வரும். 10 millionனால் 7 digitsல வரும். ஸோ இதில் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7. இதில் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கிற கவுண்டிங்கில் வர ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஸோ சக்ஸஸர் ஆஃப் 10 million is ஆப்ஷன் பி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 99,999ஓட சக்ஸஸருக்கும் ப்ரெடசஸருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் போட சொல்லிடுறாங்க. அப்போது சக்ஸஸராக பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து 99,998க்கும் அந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 2 வரும். 1 billion ஈக்குவல் டு முன்னே நம்ம பார்த்ததில் அது 100 crore. ஸோ 1 billion இஸ் ஈக்குவல் டு 100 crore. 1 million இஸ் ஈக்குவல் டு 10 lakhs. 1 million ஈக்குவல் டு 10 lakhs. இந்த நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக பார்க்குறப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னா ஆப்ஷன் டி.